வணக்கண்ணே. அடடே வாங்க மாணிக்கம், என்ன இப்படி திடீர்னு? வாங்க வாங்க. ஒரு நிமிஷம். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில ஏதோ பேசிட்டேன், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. நீங்க இருந்த சூழ்நிலையில யார் இருந்தாலும் அப்படித்தான் நடந்துக்குவாங்க. நான் ஒன்றும் பெருசாவே எடுத்துக்கல. என்னப்பா விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் வந்தேன். என்ன? நாளைக்கு காலையில நிர்மலாக்கு கல்யாணம். என்ன மாமா திடீர்னு நைட் வந்து நாளைக்கு காலையில நிர்மலா கல்யாணம்னு சொல்றீங்க? என்ன விளையாடுறீங்களா? இல்ல, காரணம் இருக்கு விஜி. சந்தோஷ் அடுத்த வாரம் வேலை விஷயமா மலேசியா போறாரு. அதை தள்ளி போட முடியாத சூழ்நிலை. அதான் அவசரமா நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கிட்டோம். ஏற்கனவே மலேசியா போறேன்னு உங்ககிட்ட சொன்னார் இல்ல? ராஜி கேட்டா கரெக்டா இருக்கும். லாஜிக். திடீர்னு வந்த வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு. வேலை விஷயம் போது நம்மளும் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அதுவும் கரெக்ட் தான். நாம எப்படி கல்யாணம் பண்றதை விட நம்மளுக்கு ஃபியூச்சர் தானே முக்கியம். நீங்கெல்லாம் அவசியம் வந்துடணும். ரொம்ப முக்கியமானவங்கள தான் நான் அழைச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு ஆளை போய் எல்லாரையும் அழைச்சிட்டு வரதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தவறாம எல்லாரும் வந்துருங்க. அதெல்லாம் சரிதான். இந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை இன்விடேஷன் அடிப்பாங்களே, அந்த மாதிரி எதுவும் இல்லையா? மச்சான் சொன்னது கரெக்ட். லாஜிக். அதெல்லாம் அடிக்கிறதுக்கு டைமே இல்லாம போச்சு. ரொம்ப முக்கியமானவங்கள நேரில் போய் கூப்பிட்டுட்டு இருக்கேன். மற்றவங்கள ஃபோனில் தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன் அழகர் குளத்தில் மாமாவுக்கு கூட நான் ஃபோனில் தான் சொன்னேன். மாணிக்கம் கில்லாடிப்பா, நீ தங்கச்சி கல்யாணத்தை லட்சமா செலவு பண்ணி தெருவங்க ஆடம்பரம் பண்ண போற சொல்லி டாம் டாம்னு மோளம் அடிச்ச. இப்ப என்னடானா சத்தம் இல்லாம பத்திரிக்கை கூட அடிக்காம கல்யாணத்தை சிம்பிளா முடிக்கிற பெரிய ஆளுப்பா. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆமா, இவ்வளவு அவசர அவசரமா கல்யாணம் பண்றீங்களே, ஏதாவது பிரச்சனையா? இது லாஜிக். இல்ல, பிரச்சனை எதுவும் இல்ல. அண்ணே, உங்களை நிப்பாட்டி வச்சு பேசிட்டு இருக்கோம். வாங்க உள்ள வாங்க. இல்ல கோபி, நான் கிளம்புறேன். நிறைய வேலை இருக்கு. நீங்கெல்லாம் நேரத்திலே கிளம்பி வந்துருங்க. அவசியம் நாங்க எல்லாரும் நாளைக்கு காலைல உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்துருவோம். சரிண்ணே. மாணிக்கம் ஒரு நிமிஷம் இல்ல, நாளை காலையில எங்க போறேன்னு சொன்னேன்? கல்யாணத்துக்கு. எங்க கல்யாணம்னு மாணிக்கம் சொன்னாரா? டே இதுதான்டா லாஜிக்கு. ஐயோ, அவசரத்துல மறந்தே போயிட்டேன். அண்ணா நகர் முருகன் கோயில்ல தான் கல்யாணம். அவசியம் வந்துருங்க. அவசியம் வந்துடுறோம். இப்ப போலாம்ல? சரி வரேங்க. என்னங்க? வந்துட்டேன் ராஜி. என்னங்க என்ன பண்ண போறீங்க? தூங்க போறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? மாமா கிட்ட நம்மள பத்தி என்ன சொன்னீங்க? எந்த மாமா கிட்ட? எதை பத்தி? போஸ் மாமா கிட்ட நம்மள பத்தி என்ன சொன்னீங்கன்னு கேக்குறேன். அவர்கிட்ட நம்மள பத்தி எங்க பேசினேன்? தொழிலை பத்தி மட்டும் தான் பேசினேன். பின்ன எதுக்காக அவர் அப்படி கேட்கணும்? என்ன கேட்டாரு? உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அப்படி இப்படின்னு கேட்டாரு. அவர் எதுக்காக அப்படி கேட்கணும்? இது நீ அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் எதுவும் சொல்லல. டவுட் இருந்தா அவர்கிட்டே கேட்டுக்க. நீங்க தான் ஏதோ சொல்லிருக்கீங்க, அதனால தான் அவர் அப்படி கேட்டாரு. ஏன் விஜய், நீயா மனசுல எதையோ நினைச்சிட்டு என்ன போட்டு இப்படி படுத்தி எடுக்கிற? ராத்திரியான தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துட்டு சண்டைக்கு வருவியா? நான் தான் உன் சங்காத்தமே வேண்டாம் தனியா படுத்து கிடக்கிறேனே. அப்புறம் எது? புரியுது, எனக்கு நல்லா புரியுது. ஏன்டா அந்த ரூம்ல படுத்து கிடக்க? ராத்திரியான எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளில போய் படுறான்னு சொல்ல வர, அப்படித்தானே? தாராளமா நீ மட்டும் இந்த ரூம்ல படுத்துக்க, நான் வெளியிலே படுத்துக்கிறேன். போதுமா? நில்லுங்க. நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுதுங்க. பாயத்துக்கு போய் வெளியில படுப்பீங்க. போஸ் மாமா என்னாச்சு, எதுக்காக வெளில படுத்திருக்கீங்கன்னு கேட்பாரு. உடனே விஜய் கூட சண்டைன்னு சொல்வீங்க. காலையில அவர் என்கிட்ட வந்து என்னமோ என்கிட்ட தான் பிரச்சனை நினைச்சு என்கிட்ட கேட்பாரு. எப்படி பார்த்தாலும் எல்லாரும் முன்னாடியும் என்ன பொல்லாதவள் ஆக்கணும், அதானே எதிர்பார்க்கறீங்க? போங்க, போய் தாராளமா நீங்க வெளியில படுங்க. இதெல்லாம் சரியா இருக்கா? அங்கே வச்சிருங்க, நான் எடுத்து வச்சுக்கிறேன். என்னம்மா இங்க வந்து உட்காந்துட்டீங்க? என்னப்பா, நாம மட்டும் தானே இருக்கோம், வேற ஒருத்தரையும் காணுமே. எல்லாரும் இனிமேதாம்மா வர நேரம். என்னம்மா முகம்லாம் வாடி இருக்கு? நம்மள பார்த்தா கல்யாணம் பண்ண வந்த மாதிரி தெரியலடா, சாமி கும்பிட வந்த மாதிரில இருக்கு. ஒரு ஈகாக்கா கூட காணோம். ஏண்டா மாணிக்கம், நாம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ? யாராசம் என்ன இப்ப வந்து இப்படி பேசுற? ஆமா கிழவி, நான் கொஞ்சம் பிடிவாதமா பேசியிருக்கணும். என் புள்ள செல்வ வேற ஊர்ல இல்லாத நேரத்துல இப்படி அவசர அவசரமா கல்யாணம். அம்மா, இதெல்லாம் நம்ம முன்னாடியே பேசி முடிவு பண்ணதானம்மா. இப்போ கல்யாணத்தை எப்படி ஒழுங்கா பண்ணி முடிக்கிறதுங்கிறது மட்டும் பார்ப்போம். ஒரு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல, ஒரு வேலை சொல்றதுக்கு ஆள் இல்ல. அம்மா
இப்ப என்னம்மா அதுக்கு அவசியம்? மாப்பிள்ளை பிள்ளை வந்துதா, மேளத்தை கொட்டணுமா, தாலியை கட்டணுமான்னு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? அம்மா நிர்மலா ரொம்ப சந்தோஷமா இருப்பாம்மா, அது போதாதான் நமக்கு. மாணிக்கம், உங்க அம்மா ஏன் இப்படி இருக்கா தெரியுமா? பல பேர் வரணும், மேளம் கொட்டணும், தாலியை கட்டணும், பல பல விருந்துகள் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அது நடக்கல. மாப்பிள்ளை பையன் அல்வா கொடுத்துட்டான். அதனாலதான் மூஞ்சியை தொங்க போட்டுட்டு இருக்கான். இத பாரு கிழவி, நான் இருக்கிற வேதனையில எதையாவது பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காது. பாத்தியா கண்ணா, அம்மாவை பழைய ராசமா மாத்திட்டேன். அத்தை நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அத்தை, எல்லாம் நல்லபடியா முடியும். ஏன் கண்ணு மாணிக்கம், ஒருத்தர் வீட்டு விடாம எல்லாருக்கும் ஞாபகமா சொன்னியா? சொல்லிட்டேன் பாட்டி. லீலா வீடு, விஜய் வீடு, அழகர் குளத்துல மாமா எல்லாருக்கும் சொல்லிட்டேன். பின்ன ஏன் ஒருத்தர் கூட வரல? அப்படி இல்ல பாட்டி, நம்ம சீக்கிரம் வந்துட்டோம், அதனால அப்படி தெரியுது. அப்படி இல்ல கண்ணு, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துகிட்டே இருந்தா தானே உங்க அம்மா மனசு சந்தோஷமா இருப்பா. உன் மாமனார் வரார் பாரு. அப்பா மாப்பிள்ள என்ன ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கா? முதல் பஸ் பிடிச்சி இப்பதான் வரேன். என்ன சொல்ற, நல்லா இருக்கிறியா? ஐயா வாங்க. உங்களுக்கு முன்னாலேயே எல்லா விஷயம் தெரியுமா? மாப்பிள்ள தான் போன்ல சொன்னாரு. ஆமா மாப்பிள்ள, செல்வன் தம்பி தகவல் போலியா? முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அவன் ஆந்தி வேலை இருக்கான்னு நினைக்கிறேன். பாட்டி கிட்ட போய் சேர்ந்தா தானே தகவல் கிடைக்கும். அடாடா, என்ன இப்படி ஆகி போச்ச? அம்மா தான் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. ஐயா பின்ன இருக்காதா? வயசு பொண்ணா கொண்டாந்து இப்படி கோயில வச்சிருக்கமே, வர்றவங்க போறவங்க எல்லாம் அப்படி பாத்துட்டு போறாங்களே ஒரு எண்ணம் இருக்காதா? நியாயம்தாம்மா, ஒரே பொண்ணு கல்யாணம், அது ஊரே சேர்ந்து தானே பெத்தவங்க ஆசைப்படுவாங்க. அப்படி இல்ல மாமா, சூழ்நிலை அப்படி. இதை பாருங்க சம்பந்தியம்மா, ஏதோ அவசரம், அதுக்காக இப்படி செய்யறோம். இதுக்காக கவலைப்படாதீங்க. குழந்தைங்க நல்லா இருக்கணும் தான் முக்கியம். எந்த கல்யாணம் எங்க நடக்கணும் ஆண்டவன் தீர்மானிக்கிறாமா. இந்த சன்னிதியில தான் நடக்கணும் அவன் தீர்மானிச்சுட்டான். அதுபடிதான் நடக்குது. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? மணி அடிக்குது பாருங்க. நம்ம நினைக்கிறது கூட நடக்காது, எல்லாம் கடவுள் செயல் தான். என்ன நிர்மலா, டயர்டா இருக்கா? இல்ல நீ தனியா உட்காந்துட்டு இருக்கிறது போர் அடிக்குது. பேசாம அவங்க வந்தா சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிட்டு போயிடலாம். ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்திருந்தாங்கன்னா உனக்கு கம்பெனியா இருந்திருக்கும். யாரை கூப்பிடுறதுக்குமே டைம் இல்ல. வாங்க கோபி, வாங்க வாங்க. வாங்க மாப்பிள்ள. வாங்க மாமா. வாங்க கோபி. விஜய் நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். என்ன இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாரும் வரலையா? இல்ல, போய் பார்த்துட்டு வந்தேன், கிளம்பிட்டே இருக்காங்க. நீங்க வேணா எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் போய் அழைச்சிட்டு வரேன். பரவாயில்ல கோபி, அவங்க அந்த வேலை இருப்பாங்க. நீங்க எப்போ வந்தீங்க மாமா? இப்போதான் கொஞ்சம் நேரம் பண்ண. கங்க்ராட்ஸ் நிர்மலா. தேங்க் யூ. நல்லா இருக்கு, இது கூட ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். அவங்க இன்னும் வரலையே. அவசரப்படாதம்மா, வருவாங்கம்மா. ஊர்ல நாட்டுல நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு, நேரத்துக்கு ஒரு யோசனைன்னு இருக்கிற பசங்களுக்கெல்லாம் திட்டம் போட்டு ஒழுங்கா குழப்பம் இல்லாம கல்யாணம் நடக்குது. எங்க மாப்பிள்ள ரொம்ப விவரமான ஆளு, மாணிக்கம் காரியக்காரன். இப்படி இருந்து என்ன பண்ண? இந்த மாதிரி திடுதுப்புன்னு ஏற்பாடு பண்ணது என் மனசுக்கு கேட்கல கிழவி. என்ன சமாதானம் பண்ணாலும் என்னால சமாதானம் ஆக முடியல. அந்த பையனை ஏமா பாக்குற? அதான் சிதம்பரம் அப்பவே சொன்னார்ல, நடக்கிறதெல்லாம் கடவுள் செயல்னு சொன்னார்ல. அந்த மனுஷனுக்கு என்ன? ஓட்டாண்டியா இருந்தாலும் துணியில வெள்ளை மட்டும் மாறது கிடையாது. சொத்து பத்து ஒண்ணு இல்லாமல 4 பசங்களையும் ஜம்முன்னு கட்டி கொடுத்த மிதப்புல இருக்காரு அந்த ஆளு. என்ன மாதிரியா? ஒரே ஒரு பொண்ணு, எல்லாம் இருந்தும் இப்படி கோயில வந்து காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு பாரு. ராசம், இது கோயில், நடக்கிற கல்யாணம் உன் மகளுக்கு. நல்ல எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு நல்லபடியா அவளை வாழ்த்தினா கல்யாணமும் நல்லபடியா நடக்கும், அவளும் போற இடத்துல நல்லபடியாவே வாழ்வா. வாங்க ரவி. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் மாப்பிள்ள. வாங்க. வாங்கப்பா. இல்ல வா. வாங்க வாங்க. வணக்கம். என்னண்ணே மாப்பிள்ளை என்ன வரலையா? வந்துட்டே இருக்காங்க. ரவியை நானும் போய் கூட்டு வந்துடுறேனே. வேண்டாம், வந்துருவாங்க. என்ன ரவி ஆச்சரியமா இருக்கு? என்னது? இல்ல, பொதுவா ஏதாவது விசேஷம்னா உங்க அப்பா அம்மாவை தான் அனுப்புவீங்க, நீங்க வராம எஸ்கேப் ஆயிடுவீங்க, அதானே வழக்கம்? என்ன நீ இப்படி சொல்றீங்க? அப்படிதானே பண்ணுவீங்க. என்ன லீலா, நான் சொல்றது சரிதானே? 2 பேரும் சிரிச்சே மழுப்புங்க. பொன்ராஜனா, செல்வம் கிடைச்சானா?
எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், கிடைக்கல மாணிக்கம். ஏன்னா அவர் எந்த ஊர் பேருக்காரோ அங்கே ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? ராத்திரியே நெல்லூர்லேருந்து கிளம்பி மகாராஷ்டிரா போயிட்டாராமா. அவசரம்னு சொன்னா கார் வச்சு தேடி பார்த்தாங்க, இருந்தாலும் பிடிக்க முடியல. ஏன்னா மகாராஷ்டிரா ஃபோன் பண்ணி வந்துட்டு போயிட்டாரான்னு கேட்கலாமே. அங்கேயும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ரொம்ப தூரம் இருக்குது இல்லைங்களா, வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆயிருக்கலாம். விடுங்க, இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. சும்மாவே செல்வம் எங்களை எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லுவான். இப்ப அவன் இல்லாம கல்யாணத்தை வேற பண்றோம். வந்து எங்களை என்ன திட்ட போறானோ தெரியல. பரவாயில்லம்மா, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். இந்த மாப்பிள்ளை எல்லாம் வந்தாச்சு. வாங்கயா, வாங்க 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 வாங்க. ஹாய் எருமடி, என்ன லேட் ஆயிடுச்சா? இல்ல பரவாயில்ல. நாங்க வந்த ஃப்ளைட்ல ஒரு சின்ன லேண்டிங் ப்ராப்ளம். அப்படியா? ஏன் டாடி, உங்க பாடிக்கு ஃப்ளைட் லேண்டிங் ப்ராப்ளம் வர்றது சகஜம்தான். அதை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. உன்னை டென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு நாங்க சைலண்டா இருந்தோம். மிஸ்டர் மாணிக்கம், இந்த லேண்டிங் ப்ராப்ளத்தால நாங்க லாட்ஜுக்கு போறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதுதான் லேட்டு. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். பரவாயில்ல சார், அதெல்லாம் என்ன டாடி இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? மை டியர் சன், லைஃப்ல எவ்வளவோ வாட்டி நான் ஃப்ளைட்ல போயிருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் லேண்டிங் ப்ராப்ளம், பேட் வெதர்னு சுத்தி சுத்தி வருவானுங்க. வந்ததே லேட்டு, அப்பனும் மகனும் என்ன சவிஸ்தாரம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. போய் மனவரையில் உட்கார சொல்றேன். சும்மா இரு, பேசிட்டு இருக்கும்போது நடுவில் பேசினா நல்லா இருக்காது. பார், நீ அந்த பையனை உட்கார சொல்லலன்னா தாறுமாறா பேசிவிடுவாமா. சும்மா இருங்கறல்ல. ஏப்பா சந்தோஷம், என்ன உங்க அப்பா பிளைட்ல வந்ததும் உங்க சித்தாத்தா உட்கார முடியாம அப்படியே ஆடிக்கிட்டு வந்ததும் இப்பதான் பேசுறதா? கல்யாணம் முடிஞ்ச பிறகு பேசக்கூடாதா? நம்ம இந்த பிக்னிக்கா வந்திருக்கோம். என்ன பாட்டி, நீங்க எல்லா ஏற்பாடு பண்ணி வச்சுட்டா நான் நேரா வந்து தாலியை கட்டிட்டு போறேன். ஏங்க, நீங்க ஒரு பெரிய மனுஷன், நல்லாவே அனுபவிச்சிருப்பீங்க. 2ஆம் தர வரை கட்டிருக்கீங்க. நீங்களாவது பையனுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? நேரம் போகுதுல கல்யாண நேரம். ஏமா, உன்னை பார்த்தா பொம்பளை மாதிரி தான் தெரியுது. 2ஆம் தாரம், அதுவும் இல்லாம சந்தோஷத்துக்கு சித்தி வேற. நீயாவது பிள்ளைக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, போங்க. சரி சரி வாங்க. கிருஷ்ணவே ஸ்வாஹா கிருஷ்ணவே பரமாத்மனே நமஹ. ஓம் சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய நமஹ. ஓம் பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதன் நமஹ. எடுத்துக்கோ. மாங்கல்யம் தந்துநானே ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராபி சுபகே த்வஞ்சீவ சரதாம் சதம் சர்வமங்கல மாங்கல்யே சுபே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. எழுந்திருக்கோ. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் சுத்தி வாங்கோ. சுத்துற மேட்டர்லாம் வேண்டாம், ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வாங்க. சந்தோஷ், ஐ விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க் யூ டாடி. தம்பி, அப்படியே 2 பேரும் ராசன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. இந்த காலில் விழுற கலாச்சாரம் எனக்கு பிடிக்காது. இட்ஸ் a bad culture. அவசியம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் தம்பி. அப்படி அவசியம்னா நீங்க விழுங்க. அது இல்ல தம்பி, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு சம்பிரதாயம். பரவாயில்ல மாப்பிள்ள. என்ன போஸ், இங்க வா. இல்ல, உள்ள ஒரு வேலை இருக்கு. வாடா, அப்புறம் போலாம், வாப்பா. உட்கார். ஆமா, என்ன சாவகாசமா உட்காந்துட்ட? வேலை வெட்டி ஒன்றும் இல்லையா? இல்ல. ஏன்பா? கம்பெனி இன்னைக்கு லீவு. ஏங்க அப்பா, பெரிய கம்பெனியில ஆபீஸ் உத்தியோகம் பாக்குற மாதிரி பந்தாவா லீவுங்கிற? சரி சரி, அதெல்லாம் விடு. உன் சகலையோட தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ போகல? அது ஒரு சின்ன பிரச்சனை, அதனாலதான் போகல. அது எப்படி போஸ்? உன் சகலையோட தங்கச்சி உன் தங்கச்சி மாதிரி இல்லையா? அவளுடைய கல்யாணத்துக்கு நீ போகலன்னா எப்படி? இல்ல, எங்க வீட்டுக்கும் மாணிக்க வீட்டுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அப்படியே போனா கூட அந்த ராஜம்மாவுக்கு என்ன பிடிக்காது. ஏன் வேண்டாத இருந்தாலே அங்கே போய் நிக்கணும், அதனாலதான் போகல. ஓஹோ, நான் ஒன்னு சொல்லட்டுமா போஸ்? சொல்லுங்க. ஏன் போஸ், மாணிக்கத்தை பத்தி எல்லாரும் ஆய் ஓய்னு பேசினாங்க. ஏதோ பெரிய கடை வச்சிருக்கான், லாரி வச்சிருக்கான், தங்கச்சி கல்யாணத்தை தெருவங்க புழுதி பறக்கிற அளவுக்கு ஆய் போயின்னு பண்ண போறான்னு சொன்னாங்க. கடைசியில் இப்படி காதும் வச்ச மாதிரி நடத்தி விட்டான். அது அவங்க சூழ்நிலை, நம்ம என்னங்க சொல்ல முடியும்? அது என்னப்பா பெரிய சூழ்நிலை? எதுவா இருந்தாலும் தங்கச்சி கல்யாணத்தை இப்படி திருட்டுத்தனமாவா நடத்துறது? மாணிக்கெல்லாம் என்ன ஆளுப்பா? இங்க பாருங்க, சம்பந்தம் இல்லாத ஆளுகளை பத்தி முழுசா தெரியாம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. அப்படியே பேசினாலும் கொஞ்சம் நாகரிகமா பேசுங்க. இதே மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வந்திருந்தாலும் நீங்களும் இதை பண்ணிருப்பீங்க.
இந்த மாதிரி வாய்க்கு வந்தபடி உளறி தெரியாதீங்க. ஓஹோ, போஸுக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வருது. போஸு, உன் சகல மாணிக்கம் செல்லாத 10 பைசா அளவு கூட உன்னை மதிக்கிறது கிடையாது. அப்படி இருந்தா அவனை பத்தி சொன்ன உடனே ரோசம் சுருன்னு வருது. பாருங்க, எங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும். ஆனா அதை காரணமா வச்சு அவர் அசிங்கமா பேசுறது என்னால ஏத்துக்க முடியாது. புரிஞ்சுக்கங்க. போஸு, பெரிய ஆளுப்பா நீ, ரொம்ப ரோசக்காரன். ஆனா என்ன ஒண்ணு, வித்தக்காரன் பாம்பா அப்பப்போ பொட்டியில பூட்டி வச்சுக்கிற மாதிரி கோவத்தை பூட்டி வச்சுக்கிற. நான் எதுக்கு சொன்னேன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரோஷப்படுற நீ பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பின்னாடியே வந்து உட்காந்துருக்கே, நல்லாவா இருக்கு? என்ன மாப்பிள்ள இது? யாருகிட்ட என்ன பேசுறீங்க? நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? இத பாருங்க, உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்க? இல்லம்மா, ஏதோ எங்க மாமாக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை இங்க வந்து தங்கியிருக்காரு. உங்களை மாதிரி வருஷக்கணக்கா டேரா அடிக்கிற ஆளுக்கு இத பத்தி பேசுற தகுதி கிடையாது. என்னம்மா, என்ன ஓவரா பேசுற? என்ன நான் ஓவரா பேசுறேனா? நீங்க பேசுறதுக்கு நான் பேசுறது கம்மிதான். எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இதுக்கு மேல பேசுறீங்க மரியாதை கேட்டுடும் சொல்லிட்டேன். உங்க இடத்துல இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இரு. சொன்னா கேளுமா. பின்ன என்ன மாமா, இவர் பாட்டுக்கு பேசிட்டே இருக்காரு. நீங்க என்னைக்காவது ஒரு வம்புக்கு போயிருக்கீங்களா? இவருக்கு எதுக்கு மாமா இந்த கெடுதல் புத்தி? அவர் குணம் தான் உனக்கு தெரியும்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. இது பொறுமா போஸ், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ளை நீங்க நேத்துக்கா பேசுறாரு, அவர் சுபாவம் அப்படி. மாப்பிள்ளை நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. மாமா, நீங்க சொல்றதுக்காக போறேன். இன்னைக்கு ஏதோ ரிலாக்ஸா இருக்கேன். விஜய், நான் கொஞ்சம் லீலாவோட வரையும் போயிட்டு வந்துடுறேன். இந்த பிரச்சனை இதோட விட்டு என்னதான் இருந்தாலும் நம்ம வாழ வந்த இடம், கொஞ்சம் புரிஞ்சுக்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி மாமா. அப்பா, நான் கொஞ்சம் லீலாவோட வரையும் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வீட்டுக்கு வந்து. வந்துடுறேன்.